குபேரா படம் இதுவரையும் 6 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், டிஎன்ஏ படம் இதுவரையும் 6 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், இந்த 2 படங்கள்ல தமிழ்நாட்டுல எது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ்ல எது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. குபேரா ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானால தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நேத்து எப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சித்தாரே ஜமீன் பேர் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான். இதுவரையும் உலகம் முழுக்க இந்த படம் 6 நாள்ல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து கண்ணப்பா ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா படமாக தான் இது வருது. ஸோ இந்த படத்தில் பிரபாஸ், இன்னொரு பக்கம் அக்ஷய்குமார், இங்கே வந்து சரத்குமார், அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதை தாண்டி இன்னும் சில படங்களோட வசூல், அந்த படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து 10 இயர்ஸ் ஆஃப் இன்டர்நெட் நாளை அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் புலி. அந்த படம் டோட்டலாக லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ, அந்த படம் வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு வெற்றியா தோல்வியா ஆவரேஜா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், எல்சி 112 அப்படிங்கிறது. அதை பார்த்தோன்னே கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கலவாணி தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் திவாகர் கண்ணன், கார்த்திக் ராக், சுதாகர், அப்புறம் SP4 அப்படிங்கிற ஒருத்தர், விஸ்வாவாலு அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட டே 13 இந்தியாவில் வந்து 49 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 26 கோடி 21 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. $371 மில்லியன், 3180 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 13 நாளில். ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 20 இந்தியாவில் வந்து 1 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 58 லட்சம். டோட்டலாக 213 கோடியே 57 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 271 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வியாசனா சமேதம் பந்து மித்ராதிகள் அப்படிங்கிற படம் டே 13 கேரளால 35 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், 13 கோடியே 5 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பாருங்க, ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் பெரிய அளவில் வசூல் வெற்றி படமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மினிமம் கேரண்டி படம் மலையாளத்தில் மாதத்துக்கு ஒரு 5 படமாவது வந்துடுது. ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 2 கோடி 2.5 கோடி பட்ஜெட்லாம், 1 கோடிக்கு கம்மியான பட்ஜெட்லாம் சின்ன சின்ன படங்கள் வருது. ஆக்சுவலாக அதெல்லாம் டோட்டலாக 1 லட்சம் கூட வசூல் ஆகலை அப்படிங்கிறது தான் நிறையா படத்துக்கு நடக்கிற உண்மை. ஸோ அதில் நம்மளுக்கு ரொம்ப பர்டிகுலராக சில மூவிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, அது எல்லாமே வெற்றி படமாக இருக்கிறதுனால. அப்புறம் ரோந்த் அப்படிங்கிற படம் டே 13 கேரளால 16 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், 10 கோடியே 73 லட்சம் இந்த படமும் வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்த படமும் வெற்றி படம். சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 8 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 77 லட்சம். நேற்றுமே நல்ல கலெக்ஷன். டோட்டலாக 98 கோடியே 42 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 134 கோடியே 31 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க 6 நாளில். ஸோ ஆல்ரெடி இந்த படம் ஆக்சுவலாக ப்ராஃபிட்டு. டிஎன்ஏ அப்படிங்கிற அதர்வா அவர்களோட திரைப்படம் டே 6 தமிழ்நாட்டில் 58 லட்சம், உலகம் முழுக்க 63 லட்சம். தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டு இருக்கு. 4 கோடியே 21 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 4 கோடியே 61 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராம பெரிய படங்கள் கூட வர சின்ன படங்கள் தான் பெரிய அளவில் வெற்றி படமாகுது. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னமோ என்னடா என் கதையை எடுத்து வச்சிருக்கீங்க, எனக்கு காப்பிரைட் கொடுறான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, 3 BHK அப்படிங்கிற சரத்குமார், சித்தார்த், தேவயானி இவங்கெல்லாம் நடித்த படம். ஸோ ரீசெண்டாக ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க, அதை பார்த்தோன்னே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைகிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. குபேரா படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 55 லட்சம், கர்நாடகாவில் 43 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 86 லட்சம், 6 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு நேற்று 6வது நாள். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ட்ராப் இருக்கு. அதை தாண்டி ஆந்திரா தெலுங்கானால நேற்றுமே ஒரு சின்ன ட்ராப் இருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானால ஒரு நல்ல கலெக்ஷன் தான் இது, 3 கோடியே 55 லட்சங்கிறது.
ஆனாலும் அதுக்கு முன்னாடி நாள் கம்பேர் பண்ணும்போது ஒரு ட்ராப் இருக்குது. கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையுமே பெரிய ட்ராப் இருக்குங்க. நேற்று 6வது நாளை பொறுத்தவரையும் குபேராவுக்கு வேர்ல்டு வைடே ஒரு பெரிய லெவலில் ஒரு வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ டோட்டலாக 18 கோடியே 18 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 48 கோடியே 40 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 57 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 53 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 91 லட்சம், உலகம் முழுக்க 100 கோடியே கடந்திருக்கு. 104 கோடியே 75 லட்சம், 130 கோடி பட்ஜெட்டு. ஸோ பார்ப்போம் ஃபைனல் ரன் எவ்வளோ வரப்போகுதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோவா இருக்கும், அது தமிழ்நாட்டில் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அதாவது வேர்ல்டு வைடு அப்புறம் தமிழ்நாடு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா கண்ணப்பா. ஸோ கண்ணப்பா படத்தில் வந்து பிரபாஸ், அக்ஷய்குமார், காஜல் அகர்வால், சரத்குமார், இன்னும் மோகன்லால், இன்னும் நிறையா ஹீரோஸ், நிறையா ஸ்டார்ஸ், நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருந்தாலுமே இது வந்து விஷ்ணு மஞ்சு அப்படிங்கிற ஒரு ஹீரோவோட படம் தான். ஸோ அவரை சுற்றி தான் கதை இருக்குது. அவரை தான் பெரிய லெவலில் பிராண்டாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய லெவலில் செலவு பண்ணி எடுத்த ஒரு படம் தான் இந்த கண்ணப்பா. ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 95 லட்சத்துக்கு புக்கிங் வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 75 லட்சம், தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் சேர்த்து, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து. ஓவர்சீஸில் ஒரு 1.5 கோடி, அதாவது 1 கோடி 55 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 5 கோடியே 25 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு ஏதோ குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, ஏன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ், மிகப்பெரிய பட்ஜெட் படம், பெரிய அளவில் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் தேவைப்படுது. நாளைக்கு 27ஆம் தேதி கண்ணப்பா மட்டும் ரிலீஸ் கிடையாது. ஒரு பக்கம் லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம், நம்ம விக்ரம் பிரபு அவர்களோட படம். அப்புறம் இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் திரைப்படம். இது இல்லாமல் வேற லாங்குவேஜில் கூட நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம் எந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ கண்ணப்பா டே 1 கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை. அப்புறம் இன்டர்நெட்னால இந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2015ஆம் ஆண்டு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்தது. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்த தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட் 5 கோடி. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 13 கோடியே 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 16 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 25 லட்சம், 18 கோடியே 50 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் 10 கோடியே 20 லட்சம். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்க. இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் புலி படத்தோட வசூலை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அது எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு 48 கோடி, ஆந்திராலையும் கர்நாடகாலையும் 7 கோடியே 25 லட்சம், கிட்டத்தட்ட 7.25 கோடி 2 ஸ்டேட்லையுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கேரளாவில் 5 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 90 லட்சம். ஸ்ரீதேவி இருந்தாங்க. ஸ்ரீதேவி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நடிக்க வந்தாங்க. ஓவர்சீஸில் 26 கோடி, டோட்டலாக 100 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 87 கோடி. இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஒரு 65 கோடிக்கு போயிருந்ததுங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஓடிடி, சேட்டலைட் அதுக்கு மட்டுமே ஒரு 100 கோடி 200 கோடி கிட்ட போகல. அப்போ அந்த சமயத்தில் அப்படி பிஸ்னஸே கிடையாது. ஸோ டோட்டலாக மோஸ்ட்லி பட்ஜெட்டில் 80-90% அந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸ் தான் போகும். ஸோ இந்த படம் 53 கோடியே 75 லட்சம் தான் ஷேராக வந்தது. இந்த படம் வெர்டிக்ட் அப்படிங்கிறது ஃப்ளாப் தான். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.